ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 1 முதல் 8 வசனங்கள் வரை. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமை என்னவென்றால், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இதுதான் இந்த கருத்து எல்லாருக்கும் புரியும். இந்த நாளில இந்த என்னுடைய சத்தியம் என்னவென்றால், சோர்ந்து போகாமல் விடாப்படியாய் தொடர்ந்து இந்த வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சோர்வுகள் வரும்போது, இவள் ஒரு விதவை, அடைக்கலம் இல்லாதவள், நாதியற்றவள், அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. விதவை என்ற வார்த்தைக்கு சார்பிடம் இல்லாதவள், அடைக்கலம் இல்லாதவள், அவளுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை, எந்த விதமான அவருக்கு ஆதாரம் இல்லை. அதான் விதவை என்ற வார்த்தையின் பொருள். அப்படிப்பட்ட ஒரு பெண், அந்த விதவை குறிப்பாக வேதம் சொல்லுகிறது. வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில அந்த உறுதி, அந்த உத்தமம், அந்த விடாப்படி, தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனாலும் தொடர்ந்து அவன் கர்த்தரை தேடினான். ஏன் சொல்கிறது, அவன் தொடர்ந்து கர்த்தரை தேடினபடியினாலே வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றான், வாழ்வை பெற்றான், வளத்தை பெற்றான். விளையாடலின் செய்தியில இந்த ஒரு உறுதியான ஒரு ஸ்திரத்தன்மை தேவை என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவீர். ஒரு பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்ளுகிற ஒரு கர்த்தர். அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வசனம் படி சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல். அடிக்கடி எல்லாருக்கும் வருகிறது, அதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. ஏமாற்றம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்களும் சோர்ந்து போகிறோம், நானும் சோர்ந்து போகிறேன். ஆனாலும் இவர்களுக்கு மத்தியில் அந்த உறுதித்தன்மை, அந்த பெர்சிஸ்டன்ஸ், அந்த விடாப்பிடி, அந்த தேவனை தொடர்ந்து பற்றி பிடிக்கிற ஒரு மேலான வாழ்க்கை, இது உங்களுக்கும் எனக்கும் தேவை என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த நாளிலே நான் ஒரு தேவனுடைய ஒரு மனுஷியை குறித்து வாசித்தேன். மார்கரெட் என்பது அவருடைய பெயர். அவர்கள் அமெரிக்க தேசத்துல ஒரு ஊழியத்தை செய்தவர்கள். அவர்கள் அவருடைய வாழ்க்கையில சிறு வயதிலே ஒரு பிள்ளை கடத்தப்பட்டது. சிறு வயதிலே அவர் ஒரு விதவை. ஆனாலும் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி பிடித்தார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து 46வது வயதில தன் கணவனை இழந்தார். நிறைய அதிகமான பிள்ளைகள். அந்த நிலையிலும் அந்த விதவைத்தன்மையிலும் தன் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கினார்கள். அடுத்த 20வது வயதுல அவருடைய கைகால் சேர்ந்து போனது. அதிலும் அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். ஏறக்குறைய 86 வயது வரை தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு மாபெரும் தேவனுடைய மனுஷி மார்கரெட் என்பவருடைய பெயர். எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள். நம்முடைய தேசத்தில் வந்த வில்லியம் கேரி வரும் வழியிலே ஒரு மகன் மரித்தான். அடுத்து இன்னொரு மகன் மரித்தான் கல்கத்தாவிலே. அவருடைய மனைவி புத்தி சுவாதனம் இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்தார்கள். இப்படி எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள். அந்த உறுதி, அந்த உத்தமம், அந்த பெர்சிஸ்டன்ஸ், இன்றைக்கு அதைத்தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது அந்த விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு நியாயாதிபதி. அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். நான் இந்த வசனத்தை எல்லாத்திலுமே
இந்த பி என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். பெர்வர்டட் ஜட்ஜ். தப்பும் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். பெர்வர்டட். எப்படிப்பட்ட மனிதன் அவன்? தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனுக்கு மதியாதவன். இப்படி சொன்னால் புரியும். நெறி தவறிய ஒரு நியாயாதிபதி. திரையில் பாருங்கள், இந்த இடத்துல அந்த பெர்வர்டட் என்ற வார்த்தைக்கு வக்கரக புத்தி உள்ளவன், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. வக்கரமான புத்தி உள்ளவன். வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கும் பயப்படுவதில்லை, மனுஷரையும் மதிப்பதில்லை. இப்படி சில பேர் இருக்கிறாங்க, மனுஷரையும் மதிக்கிறதில்லை, தேவனையும் பயப்படலை. ஊழியக்காரில் இருக்கிறாங்க, மனுஷன் மதிப்பதில்லை. ஒரு ஊழியன் தவறு செய்தான், அதை போய் கேட்டேன், ஏன்பா தவறு பண்ணேன், அது என் விருப்பம். இன்னொரு விட்டு கேட்டேன், என்னுடைய இடத்துல இன்னொரு பெயர் பலகை போட்டிருக்கிறார், இன்னொரு பெயர் பலகை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் காலை உடைச்சிருவேன்னாரு. சபையில இன்னொரு பெயர் பலகை போட்டிருக்கிறார். பாருங்கள், மனுஷரையும் அவர் மதிப்பதில்லை, தேவனுக்கும் பயப்படுவதில்லை. நீ நிறைய பேர் இருக்கிறாங்க, அதற்கு சாதகமாக சில கட்சியில சேர்ந்துடுறாங்க, அந்த கட்சிக்காரங்க அவருக்கு சப்போர்ட் வராங்க. இது அன்பாருடைய நெறி தவறின ஒரு வாழ்க்கை. இது நிறைய பேர் நெறியே இல்லை, நெறி தவறின ஒரு வாழ்க்கை, நெறி தவறின முறைகள். பாருங்களேன், ஒரு தப்பு பண்றார் ஒருத்தர், அவருக்கு 10 அரசியல்வாதிகள், அவருக்கு அரசியல் பலம் இருக்கிறது, ஆயுள் பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. நெறி தவறிய மனிதர்களுக்கு, என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, நெறி தவறிய மனிதர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவா இருக்காதீங்க. நெறியோடு வாழ்கிற மக்கள் உதவி செய்யுங்க. நீங்க நிறைய பேர் நெறி தவறுகிற, இன்றைக்கு எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து வாழ்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சமூக விரோதிகள் டெய்லி பேப்பர்ல பார்க்கலாம். ஒரு சமூக விரோதி ஏதோ தவறான தொழில் பண்றவருக்கு ஒரு அரசியல் பக்கபலர் இன்றைய செய்தித்தாளர் வந்து கொண்டு இருக்கிறது. நெறி தவறிய வாழ்க்கை. ஊழியம் செய்கிற சகோதரனே சகோதரியே, நெறி தவறிய வாழ்க்கை வேண்டாம். ஒரு நெறியோடு கூட, ஒரு உண்மையோடு கூட, ஒரு உத்தமத்தோடு கூட. வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தாள். அந்த வார்த்தை விதவையும் இருந்தாள். நெறி தவறின மக்கள் மத்தியில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய குழப்பம். நிச்சயம் நான் பேசும்போது எனக்கு தொலைபேசி அழைப்பு, என்னுடைய திருச்சபை, அதுல இன்னொரு திருச்சபையில இன்னொரு பெயர் போட்டிருக்கோம். நேற்று அந்த என்னுடைய திருச்சபையில ஒரு அரசியல் கூட்டம் நடந்துட்டு இருக்கிறது. அரசியல் கூட்டம். எவர்களை ஒழிப்பு என்று சொன்னார்களோ, எவர்களை ஒழிக்க போகிற சொன்னால் அவர்களுடைய அரசியல் கூட்டம் சபைக்குள்ளே நம்முடைய கிளை சபையில் நடந்திருக்குது. அது ஒரு விசுவாசி போன் பண்ணி சொல்றார், ஐயா நம்முடைய சபையில நேற்று இந்த அரசியல் கூட்டம் நடந்தது. எவ்வளவு துக்கம். அந்த போதூர் விலை போனார். அவரு ஏன் அதுக்கு அனுமதிச்சாருன்னா, அவர் பண்ற தப்புக்கு அவங்க அடைக்கலமா இருப்பாங்க, அவர் பண்ற தவறுகளுக்கெல்லாம் அவங்க ஆதரவா இருப்பாங்க. மனுஷன் ஆதரவா இருப்பாரு, ஆனா தேவன் ஆதரவா இருக்க மாட்டார். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார். பண்ணுகிற பல தவறுகளுக்கு பலரை கேடகமாய் பயன்படுத்துகிறார்கள். வேண்டாம். நெறி தவறின வாழ்க்கை வேண்டாம், நெறி தவறின ஊழியம் வேண்டாம், நெறி தவறின வாழ்க்கை முறை வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தாள். விதவையும் சொல்ல அந்த பட்டணத்துல. அப்படியானால் எதிர்மறையான மக்கள் மத்தியில தான் கட்டணம் வைத்திருக்கிறார். துன்மார்க்கர்கள், சண்டாளர்கள் பெருகும் போது அப்படி போடுறது. ஆபு புஸ்தகத்துல துன்மார்க்க நீதிமாக விழுங்குகிறான், தேவன் மௌனமா இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்துல ஒரு விதையும் இருந்தாள். நான் சொல்ல வார்த்தை பெர்சிஸ்டன்ட் வீடோ, எல்லாம் எப்பயில ஆரம்பிக்கும். அந்த பட்டணத்துல யோசித்து பாருங்க, அந்த அநேக நியாயாதிபதி, நெறித்தவறின ஒரு நியாயாதிபதி, அந்த இடத்துல தான் அந்த விளைவு இருக்கிறாள். நம்புகிற பிள்ளைய, இதான் வாழ்க்கை. நான் விரும்புவதெல்லாம் நேர்மையான மக்கள் மத்தியில், நேர்மையான சமுதாயத்தில் வாழ விரும்புகிறோம். அது முடியாது. நேர்மையற்ற உலகத்திலும், நேர்மையற்ற சமுதாயத்திலும், நேர்மையற்ற அரசியல்வாதிகள் மத்தியிலும் தான் கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். பார்க்கணும். ஆனால் ஒரு பெர்சிஸ்டன்ட், அதாவது விடாப்பிடியான, உறுதியான, நான் வாழ்வேன், என் அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிடவே மாட்டார்,
எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்வார். உலகமே அதாவது எதிர்மறையான உலகம், எல்லாமே எதிர். சுற்றத்தாரும் காலத்தில் குடிந்திட்டார், பற்றுள்ளோரும் பலர் பறந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். இதான் உலகம். நேற்று வரை நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாக்கி விடுகிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன். நம்பாரிய பிள்ளைகளே, ரெசிஸ்டன்ட், அந்த விடாப்படி உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். அந்த உண்மை நிறைய பேர் பார்க்கிறேன், இந்த தவறான வாழ்க்கை, தவறான தொழில், தவறான காரியங்கள், they cannot stand for a long time. ரொம்ப நாள் நிக்க முடியாது அவங்களால. பல பேரும் சொல்லுகிறார், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சேர நாட்கள் என்னோடு கூட இருக்கிறேன். மூன்றாவதாக அந்த அந்த உறுதிக்கு தேவன் தருகிற ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். திரும்ப சொல்லுகிறேன், உறுதியா இருக்கும் போது there will be a positive. 4ஆம் வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரை மனசே இல்லை. அடுத்த வார்த்தை, அவர் அடுத்த சொல்றது, அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தான். 5ஆம் வசனம், அதுதான் அந்த பாசிட்டிவ் ரிப்ளை, பாசிட்டிவ் ரிசல்ட். தேவன் கொடுக்கும் பதில் ஆச்சரியமானது, அற்புதமானது. நினைக்கிறோம், பதிலே வராது. பட்சிக்கு இடத்துல பட்சணத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர். வாய்ப்பே இல்லை, அதற்கு எந்த தடயங்களுமே இல்லை. எல்லாம் முடிந்தது. இல்லை என்பார்களே, எல்லாம் முடிந்தது. அங்கதான் தேவர் ஆரம்பிக்கிறார். அவர் முடிந்து போன வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர், முற்று பெற்ற வாழ்க்கைக்கு தொடக்கத்தை கொடுக்கிறவர். வசனம் சொல்கிறது, அவன் இந்த விதவை என்னை எப்போது தொந்தரவு செய்கிறபடினார். அது வந்து பெர்சிஸ்டன்ஸ். விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஓடுங்கள். தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இலக்கரிப்பு வரலாம், கண்ணீர் வரலாம், துன்பங்கள் வரலாம். விட்டுறாதீங்க, தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். உங்களை என்னையும் துன்மார்க்க மற்ற வச்சிருக்க ஊழியம் பண்ணனே, என்னுடைய எல்லாருமே நீதிமான் சொல்ல முடியாது. எல்லாரும் அப்படி அல்ல. அந்த துன்மார்க்கர் மத்தியில அவசரப்படுகிறேன், அந்த பட்டணத்தில் ஒரு உதயம் இருந்தால், எந்த பட்டணத்துல நீதி இல்லாத, பயம் இல்லாத, உண்மை இல்லாத, உத்தமம் இல்லாத, உண்மைக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களை கர்த்தர் நிரூபிப்பார். சொல்லுகிறது, அதுக்கு என்ன தெரியுமா? பெர்சிஸ்டன்ட், விடாப்படியான. அவனுடைய பலன் என்னவென்றால் பாசிட்டிவ் ரிப்ளை. தேவன் உங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். நீதிமான் ஜபத்தை அவர் கேட்கிறவர். உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. There will be positive. நினைக்கலாம், இதுதான் வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், நீங்களாக முடிவுக்கு வர வேண்டாம். Don't make a conclusion. உங்கள் முடிவு உங்கள் கரத்தில் அல்ல, அவர் கரத்தில். சரி, யோசித்து பாருங்கள். உங்கள் முடிவு உங்கள் கரத்தில் அல்ல, அவர் கரத்தில். எனவே இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, there will be a positive. சொல்லுவது, அதாவது இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். யாரவன்? பயப்படாதவன், மதியாதவன். ஆரம்பத்தில் சொன்னேன், நெறி தவறின ஒரு மனிதன், வக்கரக புத்தி உள்ளவன். சரியா தவறா என்று தெரியவில்லை அந்த வார்த்தை, அப்படிதான் போட்டு. எண்ணங்கள் சரியில்லை, நோக்கங்கள் சரியில்லை, அவன் சிந்தை சரியில்லை, அவன் பார்வை சரியில்லை. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்புகிறான். அவன் சொல்லுகிறான், நான் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே. அப்படியானால் அந்த எண்ணத்தை தந்தவர் யார்? அந்த எண்ணத்தை உருவாக்கினவர் யார்? அந்த சிந்தைக்கு எப்படி அவன் சொந்தக்காரனாய் மாறினான்? அதுதான் கர்த்தர். ராஜாக்கள் இருதயங்களை திருப்புகிறவர், ராஜாக்கள் இருதயங்களை மாற்றுகிறவர். சொல்லுகிறார், உனக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ உன் பட்சத்துல வருவார்கள். இன்னைக்கு அவர் கொக்கரிக்கலாம், இன்னைக்கு எக்காலம் அவங்க எக்கால சத்தம் போடலாம்,
வாழ்பலம், பணபலம், அரசியல் மூலம் இருக்கலாம். எதேவில்காம் அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். விட்டு விடாதீங்க. டோன்ட் கிவ் அப். ஊழியத்தை, காரியங்களை ஒரு நாள் விட வேண்டாம். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, there will be a positive. வாழ்க்கையில தேவன் எதிர்மறையா இருக்கிற மனிதர்களை நேர்மறையாய் மாற்றுவார். எதிர்மறையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் நேர்மறையாய் மாற்றுவார். எல்லாமே. நான்காவது சொல்ல விரும்புகிறேன் அன்பர்களே, அவருடைய பர்சனல் அப்ளிகேஷன், தனிப்பட்ட ஒரு விண்ணப்பம். 6:7 சொல்றார், அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புகளாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்ய அவர் இருப்பாரோ என சொல்ல வந்த வார்த்தை. 7ஆம் வசனம், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். அவள் கூப்பிடுவது அதாவது வசதிக்காக அல்ல, அவள் கூப்பிடுவது அடிப்படை தேவைக்காக. நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என கேட்கிற அன்புடைய பிள்ளையே, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீ சாதாரண மனிதர் அல்ல. யூ ஆர் சோசன் பை காட். அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் காரியத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நிச்சயம் நியாயம் செய்வார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உலகமே இன்னைக்கு அநீதிக்குள்ளதான் வாழுது. உலகத்துல உண்மை இல்லை. எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கம், அநீதி இல்லாத உலகத்துல வாழறோம். நான் சொல்றாரு, நான் நியாயம் செய்வேன். அவருடைய பர்சனல் அப்ளிகேஷன், தனிப்பட்டவருடைய ஜபம் தெரியுமா? அவள் ஜபம் எல்லாம் அவளுக்கு நியாயம். நியாயம் திரும்ப சொல்லுகிறேன், அவளுக்கு இன்னொரு அர்த்தம், அவருடைய ஜபங்கள் நியாயமானது, அவருடைய விண்ணப்பம் நியாயமானது, அவருடைய கண்ணீர் நியாயமானது. எதுக்கு பலத்து தெரியுமா? நியாயமான ஜபங்களுக்கு, நியாயமான விண்ணப்பங்களுக்கு, நியாயமான காரியங்களுக்கு நிச்சயம் நிச்சயம் அவர் நியாயம் செய்வார். பர்சனல் அப்ளிகேஷன், தனிப்பட்ட நாளில உனக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர். உலகமே இன்னைக்கு அணிந்து கொண்டிருக்கிறது. இங்கு பார்த்தாலும் அக்கிரமம், துன்மார்க்கம், உண்மைக்கு மதிப்பே இல்லை. அதாவது துன்மார்க்கனுக்கு துணை போகிற உலகம் இது. சொல்கிறார், உனக்கு துணை செய்வேன், நீதிக்கு துணை செய்வேன், உண்மைக்கு துணை செய்வேன், உத்தமத்துக்கு துணை செய்வேன். கடைசியாக அதாவது இவருடைய கேள்வி, சீக்கிரத்துல நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? எத்தனையில பாருங்கள், குழப்பமான ஒரு கேள்வி. நியாயம் செஞ்சு முடிச்சிட்டார். அடுத்தவர் சொல்லுகிறார், அவர் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? நிச்சயம் காண்பார். சொல்லணும், வரும்போது. அன்பானவர்களை, உங்களுக்காக மன்றாடினவர், உங்களுக்காக பரிந்து பேசினவர். அவர் சொல்றார், அவர் வரும்போது. ஒரு பெரிய கேள்வி, விசுவாசத்தை காண்பாரோ? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீண்ட பயணம் இந்த ஊழியத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த நன்றி உணர்வு இல்லை, விசுவாசம் இல்லை, ஊழியர்களுக்கும் இல்லை, விசுவாசிகளுக்கும் இல்லை. துணிகரமான பாவம், துணிகரமான பொய், துணிகரமான காரியங்கள். யோசித்து பாருங்கள். விசுவாசத்தை காண்பாரோ? உண்மை இல்லையே, உத்தமம் இல்லையே, நீதி இல்லையே. சரி, யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். திரும்ப சொல்லுவேன் அந்த வார்த்தையை. வேதம் சொல்கிறது, a perverted judge, இரக்கமற்ற நெறியற்ற ஒரு நியாயாதிபதி. அடுத்து a persisting widow, விடாப்படியாய். அவளுக்கு என்று யாரும் இல்லை, உறவுகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆதாரம் யாரும் இல்லை, சார்ந்து உள்ள புகலிடம் என பக்தன் பாடினார். புகலிடம் நீரே பூமியிலே, அடைக்கலம் ஏது உண்மையெல்லாம். அவரே நம்முடைய புகலிடம், அவரே நம்முடைய அடைக்கலம். மூன்றாவது, a possible result. இதை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, எல்லாம் முடிந்தது,
ஒன்றுமே தெரியவில்லை. இறைமையா சொன்னது போல, என் காயங்கள் கொடிது, என் நம்பிக்கை அற்று போயிற்று, என் கயிறுகள் அருந்து போயிற்று, என் கூடாரத்தை தூக்கிவிட ஆட்கள் இல்லை. நம்பிருந்த எல்லாம் அவங்க போட்டு போயிருக்கலாம். But there is a positive God. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நான்காவது குறிப்பு, your personal application to God. உங்கள் தனிப்பட்ட காரியங்களோட சொல்லுங்க. He knows everything. He is a personal savior. He is a personal God. He knows everything. உன் வாழ்வை உன்னை விட அதிகமாக அறிந்திருக்கிற கர்த்தர், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிற கர்த்தர். He knows personally. உலகம் ஒருவர் அறிந்திருக்கலாம். He knows you personally. உடைய உள்ளான வெளியான சொல்லக்கூடிய சொல்லக்கூடாது எல்லா பர்சனா இருந்திருக்கிறார். கடைசியா சொன்னேன், கொஸ்டின், அதாவது குழப்பமான ஒரு கேள்வி. தலையில் கூட பாருங்கள், கொஸ்டின், குழப்பமான ஒரு கேள்வி தேவன் கேட்கிறார். எல்லாம் சொல்லிட்டு இல்ல இங்க சொன்னாலே தெரியல. அந்த வசனம் சொல்லுகிறேன், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். எனக்கு கேட்கிற அந்த தேவப்பிள்ளையே, உன் காரியம் இப்படி வேணா இருக்கலாம், ஒரு கோர்ட் காரியமா இருக்கலாம், கைவிடப்பட்ட காரியமா இருக்கலாம். சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வார். அநியாயத்தல்ல நியாயத்தில் உன் பக்கம் உண்மை இருக்குமானால், நீதி இருக்குமானால், உத்தமம் இருக்குமானால் சீக்கிரத்துல. அது மட்டுமல்ல, அடுத்த சொல்ல நியாயம் செய்வார். ஆனா நீ நன்றியா இருப்பாயா? தேவன் சொல்கிறார், அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. நன்மை செய்யும் தேவனுக்கு நன்றியா இருங்க. இன்னைக்கு நன்றி உணர்வுக்கு இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு நன்மை நல்லவருக்கு நன்றியா இருங்க. நீதியற்ற உலகத்திலே நீதி செய்கிற கர்த்தர். இந்த லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு 3 நபர்களை பார்க்கிறோம். அன்ஜஸ்டிஃபைட் மேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட அன்ஜஸ்டிஃபைட், அதாவது அதுல ஒரு வார்த்தை இருக்குது, தேவன் நீதியற்ற ஒரு உலகம். God justified everybody. 14ஆம் வசனம், அவன் அல்ல இவன் நீதிமானாக்கப்பட்டான். அதாவது நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், அன்ஜஸ்டிஃபை உலகத்துல ஜஸ்டிஃபை பண்ணுகிற கருத்தர் அவன் அல்ல இவனை. நீங்க பார்த்தீங்களா? அவன் அல்ல, நியாயாதிபதி அல்ல. உங்களை காயக்கார பரிசனை பற்றி போட்டிருக்குது. பரிசையன் ரொம்ப நீதியா வாழ்ந்து சொல்றான், ஆனா அவன் அல்ல இவனை. God justify you. அதே போல அன்பர்களே, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல அந்த கள்ளன் சொல்லுகிறது, மரணத்தில் இருந்தவனை கர்த்தர் நீதிமானாக்கினான். அந்த பெர்சிஸ்டன்ஸ், விடாமல். அவனுக்கு 1000 எதிர்ப்புகள் வந்திருக்கும் அந்த மரிக்கும் கள்ளனுக்கு, இன்னொரு கள்ளனுக்கு. பட் God justified him. அவனை கர்த்தர் நீதிமானாக்கினான். நான் சொல்லாத விஷயம் அன்பானவர்களே, உங்களை உறுதி உங்களை நீதிமானாக்குவார் ஆண்டவர். நாளில சொல்கிற வார்த்தை, விடாப்பிடியாய் உறுதியோடு உத்தமத்தோடு God will justify you. அந்த ஏழை மனிதன், லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த லாசரு, இந்த ஏழை மனிதன், God justified him. அவனை கர்த்தர் அவனுக்கு நீதி செய்தார். சொன்ன கருத்து, உங்களுக்கு நீதி செய்வார். அந்த உறவுக்கு நீதி செய்தவர், கள்ளனுக்கு நீதி செய்தவர், லாசருக்கு நீதி செய்தவர். அன்பார்களே, அந்த ஆயக்காரனுக்கு நீதி செய்தவர் நீதி செய்வார். நான் சொல்ல அந்த குறிப்பு அன்பார்களே, அந்த பெர்சிஸ்டன்ஸ், a positive approach. மூன்றாவது, a personal application. இந்த 3 பேருமே a personal. அந்த கள்ளன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே. அதே போல அன்பானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தும். கடைசியான சொன்ன பார்த்தீங்களா, a positive result. ஆயக்காரனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட், கள்ளனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட், லாசருவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட், விதவைக்கு பாசிட்டிவ் ரிசல்ட். உங்களுக்கு ஒரு தேவன் சொல்வது போல நேர்மறையான பதிலை தருவார். கள்ளனுக்கு தந்தார், லாசருவுக்கு தந்தார், உங்கள் நேர்மறையான பதிலை தருவார். தொடர்ந்து ஓடுங்கள், விடாதிருங்கள். உங்களுக்கு ஜெபிக்க வருபவரே, வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, உடலும் மாடுபாடுமான உலகத்திலே உங்களை வைத்திருக்கிறேன். அழகான வசனம். அந்த பட்டணத்தில் ஒரு உதயம் இருந்தாள். பயப்படாத, கனம் பண்ணாத, நேர்மை இல்லாத,
ஆண்டவரை நெறி தவறின ஒரு விதத்துல வாழணும். பட் ஸ்டில் தொடர்ந்து உமக்காக வாழ, தொடர்ந்து ஓட, இரவும் பகலும் நோக்கி நாங்கள் பார்க்க அந்த பெர்சிஸ்டன்சி எங்களுக்கு தாங்க. வைத்திருக்கிற அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நேர்மறையான பதிலுக்காய் நன்றி. என்னுடைய பர்சனல் அப்ளிகேஷன் என்னோடு இன்னும் தொடர்ந்து வாழ, நெருங்கி வாழ, உண்மையாய் வாழ, உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபைத்தார், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஓடுங்கள், விட்டு விடாதிருங்கள். எதிர்மறையான உலகம், எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான சூழ்நிலை எல்லாமே எதிர்மறை. நேர்மறையான தேவன் இருக்கிறார். A positive result வாழ்வில் நிச்சயம் உண்டாகும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது வாழ்க்கையில a personal progress, தனிப்பட்ட முன்னேற்றத்தை தேவன் தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு புரிதமா இருக்குமானால் உங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியத்துல நீங்களும் பங்கு பெறுங்கள். ஜபத்தினாலும் உங்கள் பொருளாதாரத்தினாலும் தாங்குங்கள். ஜிபே நம்பர் இங்கே வெளியிட்டிருக்கிறோம். 9841839287 9841839287. பாருங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சொந்த
எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04441183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.